புதுச்சேரியை சேர்ந்த மாடலான சாண்ட் ரைச்சல் விபரீத முடிவு எடுத்துக்கிட்ட சம்பவம் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இவங்க கருப்பழகி அப்படின்ற பிரிவுல எக்கச்சக்க பட்டங்களை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபேஷன் ஷோ உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை நடத்தியதுல நஷ்டம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதனாலையும் இவங்க தன்னுடைய உயிரை மாற்றிக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. சாண்ட் ரைச்சல் 24 வயதார இவங்க புதுச்சேரியை சேர்ந்தவங்க. சின்ன வயசுலயே புற்றுநோய் காரணமா தன்னுடைய தாயை இழந்தவங்க. தந்தையின் அரவணைப்புல வளர்ந்தவங்க. ஆரம்பத்துல தன்னுடைய கருமை நிறத்தால கேலி செய்யப்பட்டாலும் அதை ஒரு சவாலா ஏற்று மாடலிங் துறையில நுழைஞ்சாங்க. இப்போ பலருக்கும் மாடலிங் பயிற்சி வகுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க. மிஸ் இந்தியா போட்டியில பங்கேற்று வெற்றி பெறுவதுதான் தன்னுடைய லட்சியமாவும் கொண்டிருந்திருக்காங்க. தன்னுடைய நம்பிக்கையினாலும் போராட்ட குணத்தினாலும் பலருடைய ஃபேவரட் லிஸ்ட்ல இவங்க இடம் பெற்றிருந்தாங்க. அட நீ என்னமா இவ்வளவு கருப்பா இருக்கே அப்படின்னு பல பேர் அவங்கள ஒதுக்கிய நிலையில தன்னுடைய விடா முயற்சியால மிஸ் பாண்டிச்சேரி 2022-21, மிஸ் டார்க் ஒயின் தமிழ்நாடு, மிஸ் பெஸ்ட் ஆட்டிடியூட் 2019 அப்படின்னு எக்கச்சக்க டைட்டில்களை ஜெயிச்சு மிஸ் பாண்டிச்சேரி தான் தன் மனதுக்கு எப்பவுமே நெருக்கமானது அப்படின்னு பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே தன்னை சுத்தி இருக்கிற பலரால தன் நிறத்தின் காரணமா பல்வேறு சங்கடங்களை ஃபேஸ் பண்ணவங்க தான் சாண்ட் ரைச்சல். புதுச்சேரியை சேர்ந்தவங்களுக்கு மாடலிங் பயிற்சி வகுப்புகள் எடுத்த இவங்க மிஸ் இந்தியாவில பங்கு பெற்று வெற்றி பெறணும் அப்படிங்கறது தான் தன்னுடைய லட்சியமாவும் கொண்டிருந்திருக்காங்க. பலருடைய ஃபேவரட் லிஸ்ட்ல இருந்த இவங்க இன்னைக்கு இப்படி ஒரு விபரீத முடிவு எடுத்திருக்கிறது அவங்களுடைய ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. தற்கொலை அப்படிங்கிறது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாகாதுங்க. நம்ம கடக்கிற அந்த ஒரே ஒரு நொடியை கஷ்டப்பட்டு கடந்து வந்துட்டோம்னா இந்த உலகத்துல நம்மள ஜெயிக்க யாராலையும் முடியாது. ஃபிளிக்ஸ் 9 உங்க கையால ஓபன் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா ஃபிளிக்ஸ் 9 ஓடிடிக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா ஓட்டும், நல்ல படங்கள் பெரிய லெவலில் ஓட்டும். நான் வாழ்த்து. தேங்க்ஸ்.